அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டாபிக் நம்பர் 9.12 பார்க்குறோம். டாப்பிக்குடைய பேர் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபெடரல் ஃபினான்ஸ் அப்படின்றது. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபெடரல் அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்றதை பார்த்துடலாம். இப்போ இந்தியாவை வந்து நம்ம டு சம் எக்ஸ்டென்ட் வந்து நம்ம வந்து அதை ஃபெடரல் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இப்போ இது வந்து இந்தியான்னு எடுத்துக்கலாம். இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்குது. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து மொத்த இந்தியாவையுமே வந்து முழுமையாக வந்து ஆட்சி செய்து அதை வந்து நான் சீன் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஸ்டேட்ஸ் வந்து இருக்குது. ஒன்றுக்கும் தனித்தனியான ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்னு சொல்லி தனியாக இருக்குது. இது வந்து நான் எஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். இப்போ இந்தியாவுடைய ஆட்சி முறையை பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து முழுமையான ஆட்சி நடத்தும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அந்தந்த ஸ்டேட்டுக்குரிய தனிப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்துக்கிறோம். அப்போ சென்ட்ரல் ப்ளஸ் ஸ்டேட் சேர்ந்தது தான் வந்து இந்தியாவுடைய ஆட்சி முறை. இது மாதிரி ரெண்டு விதமான ஆட்சி முறை இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு தான் சேர்ந்து இருக்கிறது தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபெடரல் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். சென்ட்ரலுக்கும் சில பங்கு இருக்கும், ஸ்டேட்டுக்கும் சில பங்கு இருக்கும். இதுதான் வந்து நம்ம ஃபெடரல் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இப்போ இந்த டாபிக் வர்றோம் அப்படின்னா டாப்பிக்குடைய பேர் என்னது? ஃபெடரல் ஃபினான்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இந்த ஃபினான்ஸ் விஷயத்தில் நிதித்துறை சம்மந்தப்பட்ட மாதிரி எப்படி என்னென்ன மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க, அது வந்து நம்ம சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றத பற்றி பேசுகிறது தான் வந்து இந்த ஃபெடரல் ஃபினான்ஸ் அப்படின்றது. அப்படியே வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். Federal finance refers to the system of assigning the source of revenue to the central as well as state governments. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கும் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ என்ன, எங்கேருந்து பணம் வருது அப்படின்றத பற்றி பேசுகிறது தான் இந்த ஃபெடரல் ஃபினான்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எதுக்காக தனித்தனியாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா, ஃபார் தி எஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் ஆஃப் தயர் ரெஸ்பெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ ஒருத்தவங்களுக்கும் தனித்தனியான ஃபங்க்ஷன்ஸ் சொல்லியிருக்கு. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இவ்வளோ தான் வந்து பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவ்வளோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஒரு கிளியர் கட்டாக டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. நீ உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் வேலைகள், உங்களுடைய வேலைகள் இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. அப்போ அந்த வேலைகளெல்லாம் வந்துட்டு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தனியாக, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தனியாக ரெவன்யூ வந்து ஜெனரேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தட் இஸ் clear cut division is made regarding the allocation of resources of revenue authorities, revenue between the central and state authorities அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ allocation of resources உங்களுக்கு வந்து எவ்வளோ பணம் வருது, இவங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்ற மாதிரி அலோகேட் பண்ணுறாங்க இல்லையா? சென்ட்ரலுக்கு தனியாக, ஸ்டேட்டுக்கு தனியாக அலோகேட் பண்ணுறாங்க. அதுக்குன்னு வந்து சர்டன் அத்தாரிட்டிஸ்லாம் வந்து இருக்காங்க, ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ சென்ட்ரலுக்கு தனியாக பவர்ஸ் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தனியாக பவர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ரெண்டையும் பிரிக்கிறது தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இன் அவர் கான்ஸ்டிடியூஷன் தேர் இஸ் எ கிளியர் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் ஸோ தட் நன் வயலேட்ஸ் இட்ஸ் லிமிட்ஸ் அண்ட் ட்ரைஸ் டு என்க்ரோச் அப்பான் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி அதர் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் வித்தின் ஓன் ஸ்பியர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா டிவிஷன் ஆஃப் பவர் அப்படின்ற மாதிரி இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சில பவர்ஸ் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு சில பவர்ஸ் இருக்குது. இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய பவர்ஸை வந்து பறிச்சிடக்கூடாது, அவங்களுடைய பவர்ஸை வந்து இவங்க வந்து ஆக்குபை பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து நம்ம அதில் வந்து லிமிட்டேஷன் வந்து இருக்குது. அப்போ யாருமே வந்து அவங்களோட லிமிட்டேஷன் வந்து வயலேட் பண்ணிடக்கூடாது. அதே சமயத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து ரொம்ப வந்து தெளிவாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், டிவிஷன் ஆஃப் பவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்போ அதுக்கு வந்து சட்ட ரீதியாக கான்ஸ்டிடியூஷனில் இதை வந்து எம்பவர் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, அதாவது இந்த டிவிஷன் ஆஃப் பவர்ஸை இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனில் வந்து மொத்தம் 3 லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. தேர் ஆர் 3 லிஸ்ட்ஸ் எனுமிரேட்டட் இன் தி 7th ஷெடியூல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷனில் 7வது ஷெடியூலில் 3 லிஸ்ட்டு பற்றி பேசுகிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா யூனியன் லிஸ்ட் என்னது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மட்டும் வர்றதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் ஒதுக்கி வச்சுருக்காங்களே, அதை வந்து நம்ம யூனியன் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் யூனியன் கவர்மெண்ட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் வந்து யூனியன் லிஸ்ட்டு, செகண்ட் வந்துட்டு ஸ்டேட் லிஸ்ட்டு, அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி 3 லிஸ்ட் இருக்குது. அப்போ யூனியன் லிஸ்ட் என்னது, சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் அதில் வந்து முடிவுகள் எடுக்க முடியும். ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்துட்டு யூனியன் கவர்மெண்ட்டும் எடுக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எடுக்கலாம். இதான் வந்து மொத்தம் 3 லிஸ்ட் இருக்குது. எல்லாமே வந்து கீழே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு யூனியன் லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குது. யூனியன் லிஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 100 சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் சச்சஸ் டிஃபென்ஸ், ரயில்வேஸ், போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப் எக்ஸெட்ரா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ யூனியன் லிஸ்ட்டில் 100 சப்ஜெக்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ கான்ஸ்டியூஷனை பார்க்குறீங்க அப்படின்னா வேறு நம்பராக இருக்கலாம். ஏன்னா இது வந்து அடிக்கடி அமெண்ட்மெண்ட் பண்ணி இதை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக 100 தான் இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. இந்த புக்கு பிரிண்ட் பண்ணப்போ 100 இருந்திருக்கு. அப்போ அந்த 100 என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், இந்தியா முழுக்க ரொம்ப முக்கியத்துவமான சில டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான் வந்து வச்சுக்கிடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இருக்கு இல்லையா, பாதுகாப்புத்துறை இருக்குது, அப்புறம் இந்த ரயில்வேஸ் இருக்குது, போஸ்ட் தபால் துறை இருக்குது, டெலிகிராஃப், இது எல்லாமே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் வந்து வச்சுருக்காங்க.
அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் லோக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி, அதாவது நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் லோக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 61 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஆஃப் லோக்கல் இன்ட்ரெஸ்ட் சச்சஸ் பப்ளிக் ஹெல்த், போலீஸ் எக்ஸெட்ரா. இப்போ போலீஸ் பார்த்தோம்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வந்துடும், அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வராது. அப்போ இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்துட்டு முடிவு எடுக்கிறது வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் உரிமைகள் இருக்குது. தேர்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த கன்கரண்ட் லிஸ்ட் ஹேஸ் 52 சப்ஜெக்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு போத் தி யூனியன் அண்ட் தி ஸ்டேட். அப்போ யூனியனுக்கும் ஸ்டேட் ரெண்டு பேருமே அதில் வந்து முடிவுகள் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். அப்போ இதில் என்னென்ன இருக்குது பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி. இப்போ எலக்ட்ரிசிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சாலும் முடிவுகள் எடுக்கலாம், மாற்றங்கள் கொண்டு வரலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சாலும் மாற்றங்கள் கொண்டு வர முடியும். அப்புறம் வந்து ட்ரேட் யூனியன், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் பிளானிங் எக்ஸெட்ரா. இது எல்லாமே வந்துட்டு நம்ம கன்கரண்ட் லிஸ்ட்டுக்குள்ளே வந்து வந்துடுது. ரெண்டு கவர்மெண்ட்டுமே வந்துட்டு முடிவுகளை எடுக்க முடியும், மாற்றங்களை பண்ண முடியும். ஓகே, இப்போ சென்ட்ரல் ஸ்டேட் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ யூனியன் சோர்சஸ்னு சொல்லியிருக்கு. ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப்னு என்னது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து எந்தெந்த வகைகள்லாம் வந்து பணம் வருது, சோர்சஸ் என்ன, அவங்களுக்கு வந்து பணம் வர்றதுக்கான சோர்சஸ் என்ன அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய இதை ஃபஸ்ட்டு பார்த்தலாம், கடகடன்னு பார்த்தலாம், நிறையா பாயிண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கார்பரேஷன் டேக்ஸ். கார்பரேஷன் அப்படின்னு என்னது, மாநகராட்சிகள்லேருந்து போகிற வரிகள் வந்துட்டு எங்கே போகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து போயிடுது. ஓகே, அப்புறம் வந்து கரன்சி, காயினேஜ், லீகல் டெண்டர் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இது எல்லாமே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வந்து வந்துடுது. டியூட்டிஸ் ஆஃப் கஸ்டம் டியூட்டி வந்து கட்டுறாங்களே, அது எல்லாமே வந்து எங்கே போகுது, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்ல வெளிநாடுகளுக்கு வந்து நம்ம அதை அனுப்புகிறோம். அந்த அனுப்புறதுக்கு நம்ம ஒரு வரி செலுத்த வேண்டியது இருக்கும். அந்த வரி யாருக்கு போயிடுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடுது. அடுத்தது வந்துட்டு டியூட்டிஸ் ஆஃப் எக்ஸைஸ் ஆன் டொபாக்கோ அண்ட் சர்டன் குட்ஸ் மேனுஃபேக்சர் ஆர் ப்ரொடியூஸ் இன் இந்தியா. டொபாக்கோ புகையிலை சம்மந்தப்பட்ட அந்த சிகரெட் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இதுக்கான டியூட்டிஸ் எல்லாமே வந்து யாருக்கு போயிடுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து போயிடுது. எஸ்டேட் டியூட்டி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அதர் தென் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட். விவசாய நிலம் தவிர்த்து மற்ற எஸ்டேட் எல்லாமே வந்துட்டு எதுக்கு யார் கீழே போயிடுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து போயிடுது. ஃபீஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி ஆஃப் தி மேட்டர்ஸ் இன் தி யூனியன் லிஸ்ட் பட் நாட் இன்க்ளூடிங் எனி ஃபீஸ் டேக்கன் பை இன் தி கோர்ட். அப்போ நம்ம அந்த 3 லிஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, அப்புறம் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டு பார்த்தோம். அதில் வந்து அந்த யூனியன் லிஸ்ட் அப்படின்ற வர்றதில் என்னென்ன சப்ஜெக்ட் மேட்டர்ஸ்லாம் இருக்கோ அதன் மூலியமாக எங்கெங்கெல்லாம் பணம் வருதோ அது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து போகுது. அப்புறம் ஃபாரின் லோன்ஸ் கொடுத்துருக்காங்க. லாட்ரிஸ் ஆர்கனைஸ்டு பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் தி கவர்மெண்ட் ஆஃப் தி ஸ்டேட். லாட்ரிஸ் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பப்ளிஷ் பண்ணலாம், அது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பப்ளிஷ் பண்ணலாம். யார் பப்ளிஷ் பண்ணாலும் அதிலிருந்து வர்ற பணம் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் வந்து போகுது. அப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ். முன்னாடி நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து எதில் வருதுன்னு பார்த்துட்டோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருதுன்னு பார்த்துட்டோம். அப்போ போஸ்ட் ஆஃபீஸில் இருந்துட்டு ஒரு பேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் பேரண்ட்ஸை கேட்டிங்கன்னா தெரியும், போஸ்ட் ஆஃபீஸில் போய் நம்ம வந்து பணத்தை செலுத்தி நம்ம ஒரு டெபாசிட் மாதிரி பண்ணி வைக்கலாம். அதை வந்து நம்ம பேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதை போஸ்ட் ஆஃபீஸ் கூட வர்ற போஸ்ட் ஆஃபீஸ் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அடுத்து வந்துட்டு போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப். முன்னாடி நம்ம பார்த்தது டெலிஃபோன்ஸ், வயர்லெஸ், ப்ராட்காஸ்டிங் அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். அப்போ இந்த டெலிவிஷன் பார்க்குறோம், ரேடியோ கேட்குறோம், இது மாதிரியான விஷயங்களாக இருக்கு இல்லையா, அதன் மூலியமாக வர்ற வருமானம் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து போகுது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. அடுத்து வந்துட்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கண்ட்ரோலில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கான வரிகள் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்துட்டு போகுது. பப்ளிக் டெப்ட் ஆஃப் தி யூனியன். டெப்ட்னா நமக்கு என்னென்னு தெரியும், மக்களுடைய கடன், அந்த கடன்லேருந்து கட்டுறாங்க இல்லையா, யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வர்ற எல்லாமே வந்துட்டு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து போகுது. ஓகே, அடுத்து வந்து ரயில்வேஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்டு. ரயில்வேஸ்லேருந்து வர்ற எல்லா இதுவுமே வந்துட்டு இப்போ உங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு ரயில்வே தண்டவாளம் போடுறாங்க அப்படின்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுனால தமிழ்நாட்டு கண்ட்ரோலில் இருக்குது, நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. மத்திய அமைச்சர்னு ஒருத்தர் இருப்பார், ரயில்வேஸ்க்குன்னு ஒருத்தர் இருப்பார், அவருடைய கண்ட்ரோலில் தான் வந்து இந்த ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வருது. நம்ம டிக்கெட் பே பண்ணுறோம்ல ட்ரெயினில் போகிறதுக்கு, அது எல்லாமே வந்துட்டு யூனியன் கவர்மெண்ட்டு தான் வந்து போயிடுது. ரேட்ஸ் ஆஃப் ஸ்டாம்ப் டியூட்டி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக்ஸ் அண்ட் ப்ராமிசரி நோட்ஸ். அப்போ இந்த ஸ்டாம்ப் டியூட்டி நம்ம கட்டுவோம், இந்த பத்திரப்பதிவு இது மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்ற மாதிரி ஒன்று கட்ட வேண்டியது வரும். அந்த பணம் எல்லாமே வந்துட்டு யாருக்கு போகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. இது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோலில் வருது. இந்த பணமும் வந்து யாருக்கு போகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து போகுது. டேக்ஸஸ் ஆன் இன்கம் அதர் தேன் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட். அப்போ அக்ரிகல்ச்சரல் இன்கம் தவிர்த்து, அதாவது நம்ம விவசாயத்தின் மூலியமாக வர்ற வருமானம் தவிர்த்து மற்ற வருமானத்துக்கு நம்ம செலுத்துகிற அந்த வரி வந்துட்டு எங்கே போகுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. அக்ரிகல்ச்சுரல் லேண்டில் இருக்கிற வருமானம் வந்துட்டு யாருக்கு போகும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து போகும். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். டேக்ஸஸ் ஆன் தி கேபிட்டல் வேல்யூ ஆஃப் தி அசட்ஸ்
எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கம்பெனிஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கேபிட்டல் வேல்யூ அப்படின்னா ஒரு முதலீடு போடுறோம் இல்லையா, அந்த முதலீடு போடுற பணம், இன்வெஸ்ட்மெண்ட் பணத்துலேருந்து ஒரு டேக்ஸ் வந்து கட்ட வேண்டியது இருக்கும். அந்த டேக்ஸ் முழுமையாக வந்துட்டு யாருக்கு போகுது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. இதில் ஒரு எக்ஸம்ஷன் என்ன அப்படின்னா, அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கான வரியை மட்டும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கட்டுறோம். மற்ற எல்லாமே வந்துட்டு யாருக்கு போயிடுது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடுது. அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து நம்ம எங்கே போயிடும் அப்படின்னா, அந்தந்த மாநிலங்களுக்கு போயிடுது, அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து போயிடுது. அக்ரிகல்ச்சர் சம்மந்தம் இல்லாத மற்ற துறைகள் எல்லாமே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடுது. இடையில நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட நீங்களே வந்து புரிஞ்சுக்கோங்க. நான் கடகடன்னு சொல்கிறதுனால ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து சென்ட்ரல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 18th பாயிண்ட் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, taxes other than stamp duties on transaction in stock exchanges and future markets அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்செலாம் இருக்குது, இந்த ஷேர் மார்க்கெட் இது மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் வர்றதுனால அதுலேருந்து வர்ற டேக்ஸஸ் வருமானங்கள் எல்லாமே வந்து யாருக்கு போயிடுது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து போயிடுது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்டாம்ப் டியூட்டிஸ் கட்டுறது, ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுற எல்லாமே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோட கண்ட்ரோலில் வந்து போயிடுது. டேக்ஸஸ் ஆன் தி சேல் ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிஷ்ட் தேரின். அப்போ நம்ம நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம், அதுக்கு வந்து ஒரு வரி செலுத்த வேண்டியது இருக்கும். அந்த வரி யார் செலுத்துவாங்க? நியூஸ் பேப்பர்ஸ் வந்து செலுத்துகிறாங்க. அந்த நியூஸ் பேப்பரை வந்து வச்சுருக்காங்க இல்லையா, ஒரு தி ஹிந்து நியூஸ் பேப்பராக இருக்கலாம், அவங்க தான் வந்து அதுக்கான வரியை வந்து செலுத்தணும். அந்த வரி வந்து யாருக்கு போயிடுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து போயிடுது. டெர்மினல் டேக்ஸஸ் ஆன் குட்ஸ் ஆர் பேசஞ்சர்ஸ் கேரிடு பை ரயில்வே சிஆர் ஏர் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இது மாதிரியான போக்குவரத்தில் நம்ம இருக்குது. இப்போ ரயில்வேஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வருது, நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அப்புறம் வந்து சி இருக்குது, கடல் வழி போக்குவரத்து இருக்குது, அதுவுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வருது. அப்புறம் வந்து ஏர், விமான சேவையுமே வந்துட்டு யாரு கீழே வருது? சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வந்து வருது. அதுலேருந்து நம்ம செலுத்துகிற பணம், டேக்ஸஸ் எல்லாமே யாருக்கு போகுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது, மத்திய அரசாங்கத்துக்கு தான் போகுது. ஓகே, அடுத்து வந்து நம்ம ஸ்டேட் சோர்ஸஸ் பார்த்தோம், இவ்வளோ பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி வந்து என்ன பார்த்துருக்கோம்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய வருமானம் வர்றதுக்கான வழிகள் வந்து என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, பணம் எங்கெங்கிறதெல்லாம் வருது அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டேஷன் டேக்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுமே வந்துட்டு அவங்க இன்கமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்கம் டேக்ஸ் வந்து கட்டுறோம். இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு இதுக்கும் ஏற்ற மாதிரியான டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இல்லாமல் ஒருத்தவங்கள இன்கம்மை வந்து கன்சிடர் பண்ணாமல், அவங்களுடைய வருமானம், அவங்களுடைய சொத்து மதிப்பு இதெல்லாம் எதையுமே கன்சிடர் பண்ணாமல் ஒருத்தவங்களுக்கு ஒரு டேக்ஸ் வந்து வசூல் பண்ணுறாங்க. அந்த டேக்ஸை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கேபிட்டேஷன் டேக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். நம்ம எதையுமே அதை வந்து கன்சிடரே பண்ணாது, எல்லாத்துக்கும் வந்து ஓவராலாக நார்மலான ஒரு ரேட்டில் வந்துட்டு ஒரு டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த டேக்ஸை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கேபிட்டேஷன் டேக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வருது. அடுத்து வந்துட்டு டியூட்டிஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சக்சஷன் டு அக்ரிகல்ச்சரல் லேண்ட். இப்போ உங்களுடைய அப்பா வந்துட்டு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சுருக்காரு, விவசாய நிலம் வச்சுருக்காரு அப்படின்னா அவருக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு தான் அந்த விவசாய நிலம் வந்து சேரும். அதான் வந்து நம்ம சக்சஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஒருத்தருக்கு அப்புறம் வர்றாங்க, அதான் வந்து நம்ம சக்சஷன் சொல்கிறோம். அப்போ அது மாதிரி அதுக்கு நம்ம செலுத்த வேண்டிய டியூட்டிஸ் இருக்குது. அப்போ எனக்கு அப்புறம் என்னோடய பையனுக்கு வந்து அது போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வரி செலுத்தணும் நான் கவர்மெண்ட்டுக்கு. அந்த வரி யாருக்கு போகுது? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து போகுது. ஓகே, டியூட்டிஸ் ஆஃப் எக்ஸைஸ் ஆன் செர்டன் குட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர் மேனுஃபேக்சர்டு இன் தி ஸ்டேட் சச்சஸ் ஆல்கஹாலிக் லிக்விட்ஸ், ஓபிஎம் எக்ஸெட்ரா. இப்போ இந்த ஆல்கஹாலிக் லிக்விட் பார்க்குறோம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. டாஸ்மாக்லேருந்து வர்ற முழு வருமானமே வந்து யாருக்கு போகுது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து போகுது. அதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஓபிஎம் அப்படின்றது வந்து ஓபிஎம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கவும் அவசியமும் கிடையாது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்டேட் டியூட்டி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட். அக்ரிகல்ச்சரில் இப்போ தான் விவசாய நிலம் வந்திருக்கு, விவசாய நிலத்தை சார்ந்து நம்ம டேக்ஸ் தான் பே பண்ணுறோம் அப்படின்னா அதுவுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து போகுது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி ஆஃப் தி மேட்டர்ஸ் இன் தி ஸ்டேட் லிஸ்ட் பட் நாட் இன்க்ளூடிங் ஃபீஸ் டேக்கன் இன் எனி கோர்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஸ்டேட் லிஸ்ட்லேயும் சென்ட்ரல் லிஸ்ட்லேயும் பார்த்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சென்ட்ரல் லிஸ்ட்டில் என்னென்னலாம் வருதோ, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வருதோ அதுலேருந்து வர்ற வருமானம் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்துட்டு அந்த 7th ஷெட்யூல் பார்த்தோம் இல்லையா, அந்த 7th ஷெட்யூலில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் ஸ்டேட் லிஸ்ட் கண்ட்ரோலில் வருதோ அதுலேருந்து வர்ற எல்லா வருமானமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்து லேண்ட் ரெவன்யூ, நம்ம நில வரி கட்டுறோம் இல்லையா, அதுக்கு அந்த பணமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து போகுது. அடுத்து வந்துட்டு ரேட்ஸ் ஆஃப் ஸ்டாம்ப் டியூட்டி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அதர் தென் தோஸ் ஸ்பெசிஃபைட் இன் தி யூனியன் லிஸ்ட். அப்போ நம்ம யூனியன் லிஸ்ட் பார்க்குறப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுற பணம் எல்லாமே வந்துட்டு
சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துருந்தோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சென்ட்ரல் லிஸ்ட்டில் வருது இல்லையா, சில சப்ஜெக்ட்ஸ்லாம் வருது இல்லையா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல அந்த 100 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் யூனியன் லிஸ்ட்டில். அந்த யூனியன் லிஸ்ட்டில் வராமல் வேறு சில இதெல்லாம் வந்து இருக்குது. அந்த யூனியன் லிஸ்ட்டில் இல்லாமல் மற்ற இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் நம்ம வந்து ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுறோம் அப்படின்னா, அது எல்லாமே வந்து யாருக்கு போகுது அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விவசாயங்கள் தவிர்த்து மற்ற விஷயங்களுக்கு நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுறோம் அப்படின்னா, அது வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து போகுது. கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். நீங்களாம் வந்து ஓனாக ரீட் பண்ணிங்கன்னா 2, 3 தடவை ரீட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து இது புரிஞ்சிடும். அடுத்து வந்துட்டு டாக்ஸஸ் ஆன் அக்ரிகல்ச்சுரல் இன்கம், விவசாயத்தின் மூலியமாக வர்ற வருமானம் வந்துட்டு அதுக்கு நம்ம ஏதாவது வரி செலுத்துகிறோம் அப்படின்னா, அந்த வரி வந்துட்டு யாருக்கு போகுது அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. டாக்ஸஸ் ஆன் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், வீட்டு வரி நம்ம கட்ட வேண்டியது இருக்குது. அதே மாதிரி ஒரு கடை வைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து வாங்குறாங்க. அந்த மாதிரியான வரிகள்லாம் வந்து யாருக்கு போகுது அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து போகுது. அடுத்து வந்து 10வது பாயிண்ட் பார்க்குறோம். டாக்ஸஸ் ஆன் மினரல் ரைட்ஸ் சப்ஜெக்ட் டு லிமிட்டேஷன்ஸ் இம்போஸ் பை பார்லிமெண்ட் ரிலேட்டிங் டு மினரல் டிபார்ட்மெண்ட் மினரல் டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. மினரல்ஸ் அப்படின்னு என்னது, இந்த தாதுக்கள், அந்த பூமியை தோண்டி உள்ளேருந்து மினரல்ஸ்லாம் நம்ம எடுக்கிறோம். அது மாதிரியான விஷயங்களுக்குலாம் நம்ம டேக்ஸ் செலுத்துகிறோம் அப்படின்னா, அந்த டேக்ஸஸ் வந்து யாருக்கு போகுது அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து போகுது. இதில் ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா, சப்ஜெக்ட் டு லிமிட்டேஷன் இம்போஸ்டு பை பார்லிமெண்ட் ரிலேட்டிங் டு மினரல் டெவலப்மெண்ட். அப்போ பார்லிமெண்ட் வந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் கொண்டு வர்றாங்க அப்படின்னா, அப்போ இது வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, பார்லிமெண்ட்லேருந்து ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா, அப்போ இந்த டேக்ஸஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகாமல் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பார்லிமெண்ட் அப்படின்றது என்னது, சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏதோ பார்லிமெண்ட்டில் தான் வந்து இயங்குது. அப்போ அவங்க ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர்றாங்க அப்படின்னா, அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும். அடுத்த பாயிண்ட்டை பார்க்குறோம். டாக்ஸஸ் ஆன் தி கன்சம்ஷன் ஆன் சேல் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இப்போ தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு தான் நம்ம வந்து சொல்கிறோம், டிஎன்இபி தான் சொல்கிறோம். அப்போ டிஎன்இபின்றது யார் கண்ட்ரோலில் வருது, தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வருது. அப்போ நம்ம வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுறோம் இல்லையா, அந்த வருமானம் எல்லாம் யாருக்கு போகுது அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து போகுது. அடுத்த பாயிண்ட் வந்து பார்க்குறோம். டாக்ஸஸ் ஆன் தி என்ட்ரி ஆஃப் குட்ஸ் இன்டு எ லோக்கல் ஏரியா ஃபார் கன்சம்ஷன் யூஸ் ஆர் சேல் தேரின். அப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிறோம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு, தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பொருள் வந்து சேல்ஸுக்கு வருது அப்படின்னா, ஒரு என்ட்ரி ஆஃப் குட்ஸ் கொடுத்துருக்காங்களே, தமிழ்நாட்டுக்குள்ளே வருது அப்படின்னா, நம்ம லோக்கலி அதை வந்து நம்ம கன்சியூம் பண்ணலாம், அதை வந்து சேல்ஸ் பண்ணலாம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்காக நம்ம செலுத்துகிற டேக்ஸ் வந்துட்டு யாருக்கு போகுது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து போயிடுது. அடுத்தது வந்துட்டு டாக்ஸஸ் ஆன் தி சேல் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் அதர் தேன் நியூஸ் பேப்பர்ஸ். அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே சேல்ஸ் பண்ணுற எந்த பொருட்களாக இருக்கலாம், எதை தவிர்த்து, நியூஸ் பேப்பர் தவிர்த்து மற்ற எல்லா பொருட்களையுமே சேல்ஸுக்காக நம்ம கட்டுற டேக்ஸ் வந்துட்டு யாருக்கு போகுது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து போகுது. ஏன்னா நியூஸ் பேப்பர் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது அப்படின்ற மாதிரி நம்ம போனதுலேயே வந்து பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து வந்துட்டு டாக்ஸஸ் ஆன் தி அட்வர்டைஸ்மெண்ட் அதர் தேன் தோஸ் பப்ளிஷ்டு நியூஸ் பேப்பர்ஸ். நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆகிற அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வர்ற டேக்ஸஸ் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது. நியூஸ் பேப்பர் தவிர்த்து மற்ற எந்த மீடியம்லையாவது நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்னா, அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து போகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம டிவியில் வந்து விளம்பரங்கள் பார்க்குறோம். டிவியில் விளம்பரங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, அதுக்காக ஒரு வரி கட்டுறாங்க இல்லையா, அந்த விளம்பரம் கொடுக்குறவங்களும் டிவி சேனலும், அது எல்லாமே வந்துட்டு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. நியூஸ் பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஆகிற டேக்ஸ் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடுது. ஓகே, அடுத்து வந்துட்டு டாக்ஸஸ் ஆன் குட்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ் கேரிட் பை ரோடு ஆர் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ ரோட் டிரான்ஸ்போர்ட், பஸ்ஸெலாம் இருக்கு இல்லையா, பஸ் ஓடுது. அப்போ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் தான் வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இருக்குது. அதே மாதிரி இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ உள்ளூருக்குள்ளேயே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு வாட்டர்வேஸ் போகுது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு ஊரில் வந்து ஏரி இருக்குது, அந்த ஏரியாவில் ஒரு போட்டிங் சர்வீஸ் வந்து விடுறாங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் இருக்கிற ஒரு டேக்ஸஸ் வருது இல்லையா, அந்த டேக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே தான் வந்து வந்துடுது. ஓகே, அப்புறம் வந்துட்டு டாக்ஸஸ் ஆன் வெஹிக்கிள்ஸ். அந்த வாகனத்துக்குன்னு ஒரு வரி செலுத்த வேண்டியது இருக்குது. நம்ம ஒரு கார் வாங்குகிறோம், காரோ பைக்கோ வாங்குகிறோம் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு நம்ம டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்குது. அந்த டேக்ஸ் வந்து யார் கண்ட்ரோலில் வருது அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே தான் வந்து வந்துடுது. அடுத்து வந்துட்டு டாக்ஸஸ் ஆன் அனிமல்ஸ் அண்டு போட்ஸ். நம்ம ஒரு அனிமல் வளர்க்குறோம் அப்படின்னா, அல்லது வந்து ஒரு போட் வச்சுருக்கோம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்குன்னு ஆகிற டேக்ஸஸ் வந்துட்டு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் கட்டுறோம். அனிமல்ஸுங்கிறப்ப நம்ம வீட்டில் வளர்க்குற நாய், இதெல்லாம் பூனைலாம் கிடையாது, பெரிய யானை, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா, இது மாதிரியான அனிமல்ஸ்லாம் வளர்க்குறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். அந்த டேக்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே தான் போகுது. அடுத்து வந்துட்டு டாக்ஸஸ் ஆன் ப்ரொஃபஷன்ஸ், ட்ரேட்ஸ், காலிங்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ஸ். அப்போ அந்த தொழில் சார்ந்த வரிகள் எல்லாமே யாருக்கு போகுது அப்படின்னா,
ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகுது. அடுத்து வந்துட்டு டேக்ஸஸ் ஆன் லக்ஸுரிஸ் இன்க்ளூடிங் டேக்ஸஸ் ஆன் என்டர்டெயின்மெண்ட்ஸ், அம்யூஸ்மெண்ட்ஸ், பெட்டிங் அண்டு கேம்பிளிங் அப்படி அது மாதிரியான விஷயங்கள்லாம். லக்ஸுரிஸ் அப்படின்னா இந்த பணக்காரவங்க வசதியானவங்க மட்டும் பண்ணுற விஷயங்களா தான் நம்ம லக்ஸுரிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். பொதுவாகவே அவங்களுக்கு வந்து வரிகள் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம மிடில் கிளாஸ் பீப்புளை விட அந்த லக்ஸுரி பீப்புளுக்கு வந்துட்டு வரிகள் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அப்போ அது மாதிரி அந்த லக்ஸுரிக்கான வரிகள்லாம் வந்து யாருக்கு போகுது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. அதில் என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸு, அம்யூஸ்மெண்ட் டேக்ஸ், பெட்டிங், கேம்பிளிங் இது மாதிரியான விஷயங்களுக்குலாம் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து பணம் வந்து போகுது. அப்புறம் வந்து டோல் வரி. இந்த டோல் வரி அப்படின்னா நம்ம இது இருக்கு இல்லையா, டோல்கேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். டோல் பிளாஸா அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஒரு மாவட்டம் விட்டு மாவட்டம் நம்ம கிராஸ் பண்ணும்பொழுது அங்கே வந்துட்டு டோல்கேட் இருக்கும். அந்த டோல்கேட்டில் நம்ம கட்டுற பணம் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்துட்டு போகுது. ஓகே, இதோட இந்த வீடியோ அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மற்றதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.